புதுச்சேரிக்கு 3 நாள் அரசு முறை பயணமாக வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கடற்கரை சாலையில் அவர் தங்கியுள்ள நீதிமன்ற விருந்தினர் இல்லத்தில் சந்தித்து பேசினர். புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகத்தில் உள்ள 15 சட்டப்பேரவை காவலர்கள் காலி பணியிடங்கள் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினருக்கு பணி மூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார். உழவர்கரை புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு தேர்பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியாரின் புகைப்படத்தை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக என்ஆர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக வெகு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எழுச்சியோடு நடைபயணம் மேற்கொண்டு புதுச்சேரி மக்கள் முதல்வர் முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி துண்டுகள் அணிவிக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த முக்கிய நபர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. No.